மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கு ஆக்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களோட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த என் பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த என் பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிலே, பூமகனோ தொட்டிலே, ஆரேரோ ஆரேரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக. மீண்டுமாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் இந்த தெய்வ செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம்னா, இயேசுவின் பிறப்பு பூமியில் சமாதானம். என்ன மெசேஜ்? இயேசுவின் பிறப்பு பூமியில் சமாதானம். பாருங்கள், இது ஒரு கிறிஸ்மஸ் சீசன். நியூ இயர் வரைக்கும் நமக்கு எல்லாமே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக போய்ட்டுருக்கோம் இல்லைங்களா? 25th கூட கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். எல்லா கிறிஸ்தவ மக்களும் என்ன செய்வாங்கன்னா சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சில வீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், எல்லாம் கிறிஸ்தவ மக்கள் கண்டிப்பாக ஸ்டார்ஸ் போடுவாங்க, இல்லை ஒரு குரூப் ஸ்டார்ஸ் போட மாட்டாங்க, அது அவங்கள்ட்ட இஷ்டம். சில ஹிந்துஸ் வீட்டில் கூட என்ன செய்வாங்கன்னா ஸ்டார் போடுவாங்க. அப்போது அவங்களுக்கு கூட தெரியும் தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னு. வேதத்தில் திருமறை கூறுகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமான பிரபு எனப்படும். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 640 வருஷத்துக்கு முன்னதாகவே தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவர் இதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், அவர் கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானத்தின் பிரபு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக சரித்திரத்தையே
ரெண்டாக பிரித்த ஒரு சம்பவம் இது. நீ ஆக்சுவலாட்டு கிறிஸ்தவங்கள் இல்லாத மற்றவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கிபின்னு தான் சொல்கிறாங்க. கிமுன்னா என்ன? கிறிஸ்துவுக்கு முன்னாடி. கிபின்னா என்ன? கிறிஸ்துவுக்கு பின்னாடி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பின்னாடி. உலக சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. நீங்கள் பக்தனாகிய பவுல் விதமாக கூறுவார். 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மைமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுறாங்க. அதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவின் பிறப்பு அல்லது கிறிஸ்மஸ்ன்னு கூறுறாங்க. உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரிச்ச நாள் அது. சமாதான பிரபு என்று இயேசு தீர்க்கதரிசி சொல்கின்றார். அப்போது இன்றைக்கி என்ன மெசேஜ்னா, இயேசுனுடைய பிறப்பு பூமியில் எப்படி மனு மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது. உண்மையாகவே இயேசுடைய பிறப்பு ஒரு விசேஷித்த காரியம். ரோமர் 5:12 பவுல் விதமாக கூறுகின்றார். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று. டீப்பாக போகிறேன், கவனமாக கேளுங்க. கிறிஸ்மஸ்னால் நியூ ட்ரெஸ் போட்டு என்ஜாய் பண்ணுறதும், ஆலயத்தில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு ஒர்ஷிப் பண்ணுறதும், நல்லா சாப்பிட்றதும், நல்லா சுற்றுறதும் இதெல்லாம் நான் ஆரம்ப நாளில் பார்த்துருக்குறேன். நான் ஹிந்துவாக இருக்கும்போதே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் ஆக்சுவலாட்டு ஜெரால்டு, அவர் நார்கோயில்காரரு. அப்போ நான் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய திக் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நாகராஜ் நான் ஊருக்கு போகிறேன் கிறிஸ்மஸுக்கு, கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு. சரிடா, ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் போனோம். நாகர்கோவில் பக்கத்தில் பிள்ளைத்தப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் அவருடைய சொந்த ஊர். போனோம், பார்த்தோம். சில விஷயங்கள் நல்லா ஒத்துக்கவே முடியலை. நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ரோட்டில் போகிறாங்க, சுற்றுறாங்க, வராங்க. அது வித்தியாசமாக இருந்தது. நினச்சிக்குவேன், இதுவாக கிறிஸ்மஸ்ஸு எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் ரசிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய உண்மையான அர்த்தத்தை நான் தெரிந்து கொண்டேன். சரள் நரோஜர் பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல, பரன் ஆவியில் மழுவும் என்று. நம்ம நல்லா திங்கிறதுக்காகவும் நல்லா குடிக்கிறதுக்காகவும் நல்ல என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஆண்டு அந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கலைங்க. அது எத்தனையோ காரணங்கள் உண்டு. அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் மிகுந்த ஒரு சமாதானத்தை கொடுத்து தான். பாருங்கள், தேவனால் படைக்கப்பட்ட முதலாம் மனுஷனாகிய ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விளக்கப்பட்ட வருஷத்தின் கனியை புசித்தபடியினால அவனோட மனைவியும் புசித்தாங்க, அவரும் புசித்தார். ஆனபடினால இந்த உலகமே பாவமும் மரணமும் அதுக்கு பிறகு பனிஷ்மெண்ட்டும் பயங்கரமாக வந்தது. இது நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3:5-17 வரைக்கும் இந்த காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு மரணம் வந்தது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறலுக்கு போக பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. ரோமர் 5:14 விதமாக எழுதப்பட்டிருக்குது. பாவம் பண்ணான் ஆதாமும் ஏவாளும். அந்த பாவம் அவங்கள தொடர்ந்து வந்தது. அதனால தான் ஆண்டவர் அவங்கள ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டுட்டார். அப்புறம் தான் இந்த உலகத்தில் சாபம், பாவம், முள், அதுபோல் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, கஷ்டப்பட்டு டெலிவரி எல்லாம் அதுக்கு பிறகு தான் வந்தது. ஜனங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க. மோசேயுடைய நாட்கள் வர, மோசேயுடைய காலத்தில் அதே மாதிரி தான் ஆண்டவர் அவங்கள கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அந்த நியாயப்பிரமாணத்தையும் ஜனங்கள் என்ன செய்யலை, கேட்கல. நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி நியாயாதிபதிகளில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, யோசனை உங்களுக்கு ஒரு ரட்சகரை ஏற்படுத்தினார். கொஞ்ச காலம் எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ராஜாக்கள் ஆண்டாங்க, தீர்க்கதரிசிகள் ஆண்டாங்க, ஜனங்களை
சமாதானம் இல்லாமல் தான் நீங்கள் துவைச்சாங்க. இங்கே வேதத்தில் வசிச்சா தெரியும், ஒரு சில மக்கள் சமாதானமாக இருப்பாங்க, பாக்கியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆகவே தான் இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்கள் வாழ்க்கையில் நித்திய மீட்பை கொடுக்க, உங்கள் வாழ்க்கையில் இருளை வெளிச்சமாக மாற்ற சர்வவல்ல தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த உலகத்தில் அவர் என்ன செஞ்சார், அவதாரம் எடுத்தார். இதை குறித்து வேதத்தில் சில விஷயங்கள் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலாம் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மெய்யாகவே தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று பக்தனாகிய யோவான் கூறுகின்றார். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்தார். மனுக்குள்ள பாவத்துக்காக பாவமுற்ற தன் ரத்தத்தை பரிகாரமாக சிந்தினார். அந்த ரத்தம் பாவமன்னிப்பாய மீட்பை நமக்கு உண்டாக்கிற்று. இந்த யார் யார் இயேசுனுடைய பிறப்பையும் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையும் நம்புகின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட ஜென்ம பாவங்கள், எப்படிப்பட்ட மாம்ச பாவங்கள் சாமுல் காணப்பட்டாலும் இந்த ரத்தம் அவங்களை என்ன செய்யும், சுத்திகரிக்கும். நேற்றுக்கு இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், தன்னுடைய ஜீவனை தியாக பலியாக கொடுக்கவே தேவன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், மனிதனாக அவதரித்தார். வேறு எந்த புராணங்களிலும் எந்த இதிகாசங்களிலும் இந்த தகவல் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் மனுஷனாக வர்றாரு, 30 வருஷம் தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து வாழ்கிறாரு, 3 வருஷம் தேவனுக்கு பிரியமான ஊழியங்களை செய்கிறாரு. ஒருவன் எப்படி ஊழியங்களை செய்யணும்னு நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்குறாரு. சிலுவையில் ரத்தம் சிந்துறாரு. இந்த ரத்தம் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்குது, நித்திய மீட்பை உண்டு பண்ணுது. அவை தேசம் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவரோட பிறப்பு நல்ல செய்தி தான். அவர் பிறந்திருக்கா விட்டால் மணமக்களுக்கு சமாதானமே கிடைச்சிருக்காது. அதுதான் திருமறை கூறுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன். என்ன தேவன்? சமாதானத்தின் தேவன். பாருங்கள், இயேசு பிறந்தபோது சாஸ்திரிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மத்திய 2:1-2 வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கேர் இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, இதற்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நட்சத்திரத்தை தேடி சாஸ்திரிகள் போகிறாங்க. அவங்க அஸ்ட்ராலஜி நல்லா தெரிஞ்சவங்க. நட்சத்திரத்தை பார்த்துட்டு போகிறாங்க. அந்த நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே இருப்பாரோ அந்த வீட்டுக்கு மேலே தான் நிற்கும். அதை பார்க்குறாங்க, போகிறாங்க. அதை பார்த்து அங்கே அவ்வளோ ஆனந்த சந்தோஷம் நடந்தால் 2 வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுபோல் நீங்கள் பாருங்கள், மேற்பொருளுக்கு தேவதூதனுக்குரிய நல்ல செய்தி சமாதானத்தின் செய்தி. லூக்கா 2:7-14 வரைக்கும் வரும். சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. இயேசு பிறந்த வேளையில் அந்த நாட்டில் வயல்வெளியில் தங்கியிருந்த மேற்பொருள் மத்தியில் ராத்திரியில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்துல வந்து நின்னானா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார். அந்த க்ஷணமே பரமசனியின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று வேதத்தில் லூக்கா 2:7 வரைக்கும் இந்த சாப்டர் அவ்வளோ தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இப்போ இயேசுனுடைய பிறப்பு முதலாவது சாஸ்திரிகளுக்கு சமாதானத்தை கொடுத்தது, தேவ தூதர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தது. ஒரு பக்தன், அந்த பக்தன் அவனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். சிம்சோனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீ கையில் எடுத்து நீ என்ன செய்வ, தேவனை மையப்படுத்துவேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இயேசு பிறந்த 8ஆம் நாளில் நீங்கள் லூக்கா 2:25 வரும். சில 1-2 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இயேசு பிறந்த 8ஆம் நாளில் நியாயப்பிரமாண முறைமையின்படி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே தேவாலயத்தில் பரிசுத்தாவின் ஏவுதலினாலே வந்திருந்த சிமியோன் குழந்தை இயேசுவை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை சோதரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவன் சபை ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஏனென்றால் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று அவனுக்கு பரிசுத்த ஆவியினாலே அறிவிக்கப்பட்டிருந்ததான். அந்த சிமியோன் பிள்ளையை கையில் எடுக்கும்போது அவன் வாழ்க்கையில் அவ்வளவு சமாதானம் தேவன் உரைத்ததை அவர் 2 வாழ்க்கையில் நிறைவேற்றினார்னு சொல்லிக்கிட்டு, அவர் மரியாள் அவரை கன்சியூவ் ஆன நாளில் இருந்து அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு வர
எல்லோருக்கும் எல்லா இடத்துக்கும் அவர் சமானத்தை தான் கொடுத்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு சமானத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? சமானத்தை கொடுக்க இயேசு திறந்த உலகத்தில் எந்த தெய்வமும் கிடையாது. அந்த இயேசுவை நம்புறதுக்கு முன்னாடி கூட நான் எத்தனையோ விஷயங்களில் சமாதானம் இல்லாமல் இருந்தேன். இயேசுவை நம்பினதுக்கு பிறகு தான் எனக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு வரைக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மருமக்கள்மாரும் மருமகனும் என்னுடைய பேத்தியும் சபையாரும் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் சமாதானத்தை விதைக்கிறோம். காரணம் அந்த இயேசுவின் ரத்தம். ஆகவே இயேசுவின் பிறப்பு என்பது என்ஜாய் பண்ணுறதுக்காக இல்லை, அவருடைய பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே சிலுவையில் சிந்திய ரத்தம் உங்களுக்கு என்ன செய்யும்? சமாதானத்தை கொடுக்கும். அது தெய்வீக சமாதானம். அவர் சொல்கிறார் இல்லையா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்களுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. அப்படிப்பட்ட விசேஷ சமாதானத்தை தேவன் மண்மக்களுக்கு கொடுக்கத்தான் இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்தார். அவருடைய அவதார நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்வோம். அந்த அவதார நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அப்படியே ஜெபம் பண்ணுவோம். முடிவு பொறுத்து நிறுத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவையும் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவதரித்த எங்கள் தேவகுமாரனை இந்த நாளிலும் கூட உங்களுடைய அவதார நோக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். கிறிஸ்மஸ் என்பது ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபங்க்ஷன் அல்லாண்டவரை உங்களுடைய பிறப்பு, அந்த பிறப்பின் நோக்கத்தை அவதாரத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தியானித்து மக்கள் இன்றும் அதிகமாக உங்களுடைய பிறப்பின் நோக்கம் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற தங்களை அர்ப்பணிக்கட்டும். இது சமானத்தின் தேவனாக இருக்கிறேன். இந்த மெசேஜை கிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது சமானத்தை கட்டளையிடுவராக. அவருடைய இருதயம் பயப்படாமல் கலங்காமல் இருக்கத்தக்க தெய்வ சமானத்தை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். வயல்வெளியில் உங்களுடைய பிறப்பின் செய்தியை கேட்ட மீட்பர்களுக்கு சமாதானம். கல்லியா கடலில் சமாதானம் இல்லாமல் அந்த ஜனங்களுக்கு சமாதானம். எங்கெங்கெல்லாம் சென்றோ எல்லா இடத்துலையும் சமாதானம். நீர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட இந்த நாளில் எங்களுக்குள் எங்களை சுற்றிலும் பரிசுத்தவையாக வாசம் செய்கின்றேன். எல்லோருக்கும் உங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே. அந்த சமாதானம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.